ஏன் எல்லாரும் இப்போ டெல்லியில போயிட்டு தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னோம்னா, அஇஅதிமுக தன்னளவுல வந்துட்டு ஒற்றுமையாகவும் பலமாகவும் இல்லை. அப்ப என்ன அப்படின்னோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னா, அதிமுகல ஒரு பிளாக் வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி வைப்போம்னு சொல்றது. அது தங்களை காப்பாத்திக்கிறது செட்டு. இன்னொரு செட் என்ன பண்ணுது, அஇஅதிமுக பாஜகவோட போயிட்டு கூட்டணி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அஇஅதிமுக தாவேகாவோட போயிடக்கூடாது. அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, விஜய் எதிர்பார்க்கிறார். அவங்களை பொறுத்த வரைக்கும் 26ல என்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு கடைசி நேரத்துக்கு கொண்டு போறது தான் எடப்பாடி ஸ்ட்ராட்டஜி. இந்த கடைசி நேரத்தில் கொண்டு போயிட்டு 20 சீட்டு கொடுக்கறதெல்லாம் வேணாம் அப்படின்றது தான் அமித்ஷானோட ஸ்ட்ராட்டஜி. எல்லாத்தையும் உறுதி பண்ணு. இந்த பாஜக ஒரு வெற்றிகரமான கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. தினகரன் ஒரு 3 லட்சம் ஓட்டு, சண்முகம் ஒரு 3.25 லட்சம் ஓட்டு, ஐஜேகே தலைவர் ஒரு 3 லட்சம் ஓட்டு, இப்படி எல்லாம் இவங்கெல்லாம் ஓட்டு வாங்கினதை வச்சுதான் இவர் 11%. எடப்பாடி எப்படி விஜய் போய் சிஎம் ஆகுவாரு? அவர் கொள்கை மாநாடு தானே சொன்னார் அக்டோபர் 27. என்ன கொள்கை? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, கட்சியோ தலைவரோ யாரா இருந்தாலும் சரி, ஒரு சூழல்ல அவங்கள தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு பலி கொடுப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக மாநில தலைவராக இருந்து மாற்றினாங்க அப்படின்னா அதனால எந்த ஒரு பயனும் இல்லை. கச்சத்தீவு மீனவர்கள் பிரச்சனை, அண்ணாமலை நினைச்சா தீர்த்து இருக்கலாம். அண்ணாமலை மோடி நினைச்சா 1 நிமிஷத்து வேலை. விவசாயம் நீங்க கண்டுகிட்டு இருக்கீங்களா? கிடையாது. தொழிலாளர்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு கிடையாது. அப்ப எப்படி அவங்க வந்துட்டு போயிட்டு பிஜேபிக்கு ஓட்டு அப்படி சொல்றது என்னது? சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். வணக்கம் சார். வணக்கம். இங்கிருந்து முக்கிய அரசியல் தலைவர்கள் எல்லாரும் டெல்லிக்கு பயணப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அது சமீப காலமாகவே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. சமீபத்திலிருந்து அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவராக மாற்றப்படுவாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. இது ரொம்ப ஏர்லியாகவே பேசப்படுற ஒரு விஷயமா இல்லை கரெக்டான சூழல் தானா சார்? இல்லை, சூழலை பொறுத்த வரைக்கும் அரசியல் சூழல், தேர்தலுக்கான அந்த சூழல்லாம் வந்துட்டு அதுவாக உருவாகும். ஓகே. ஆனால் இன்றைய டெல்லி அரசு என்ன பண்ணுது, ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு சூழலை உருவாக்க பார்க்குறாங்க. ஓகே. என்ன மாதிரி? ஒன்று, இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒன்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க. ரெண்டாவது என்னன்னா, அவங்க வெற்றி பெறணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு கூட்டணி அமையணும். முதல்ல கூட்டணி அமையணும், அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சிக்கு நம்ம போகணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கூட்டணியில் இருக்கிற மற்றவங்களெல்லாம் மராட்டியத்தில் என்ன பண்ணாங்கன்னா அது மாதிரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணணும். ஸோ அது அவங்களுடைய கேம் பிளான். அது ஒன்றும் பெரிய ஒரு இல்லை. ஸோ அதனால அவங்க சூழலை வந்துட்டு அவங்க தீர்மானிக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஏன் எல்லாரும் இப்போ டெல்லியில் போயிட்டு தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னோம்னா, அஇஅதிமுக தன்னளவில் வந்துட்டு ஒற்றுமையாகவும் பலமாகவும் இல்லை. அதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். ஆனா அந்த கட்சி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 20-22% ஓட்டு அதிமுக விட்டா சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு சீட்டு ஜெயிக்கிறது கூட இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுடைய கூட்டணி, இவங்களா தனியாக ஒரு கூட்டணி ஏற்படுத்தி செய்ய முடியாது. பாஜகவால முடியாது. எனவே அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அதிமுக நாடுறாங்க. அதிமுக பலவீனமா இருக்கிறதுனால அதுக்கு அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பலவீனப்பட்ட ஒரு நிலையில பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் வந்துட்டு அவர் மறுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை எல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன், ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன், தினகரனை சேர்த்துக்க மாட்டேன், சசிகலா உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு அவர் கூட்டணியை தேடித்தான் அவங்களுடைய வெற்றியை வந்துட்டு சாத்தியப்படுத்த முடியும். அப்ப அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, விஜய் எதிர்பார்க்கிறார். ஸோ இவங்க ஒரு 20-22% ஓட்டு அப்படின்னா, விஜய் ஒரு 10% 12% ஓட்டு வந்தாரு. ஒரு உத்தேசமான கணக்கு தான். அதுதானே பர்சன்டேஜ் தானே இப்போ வந்துட்டு பாலிடிக்ஸ். அது வந்துருச்சு அப்படின்னோம்னா வந்துட்டு ஒரு 30% வந்துருவோம். 30% வந்துருவோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி நம்மளோட வருவாங்க. அப்புறம் மற்ற கட்சிகள்லாம் சேர்க்கறது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு எதிரான ஒரு அதிருப்தி வரும். அதானே உருவாக்குறதுக்கு போராடுறாங்க ஒவ்வொரு நாடும். ஸோ அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னோம்னா 40% வந்துடலாம். வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம திமுகவுக்கு வந்துட்டு ஒரு டஃப் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டாரு. ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அஇஅதிமுக தாவேகாவோட போயிடக்கூடாது. போனா தங்களுக்கான கதவு மூடப்படும், அப்புறம் தமிழ்நாட்டில் தங்களுக்கான இடம் இருக்காது அப்படின்னு பாக்குறாங்க. உடனே என்ன பண்றாங்க, அவங்க வந்துட்டு அதிமுகவை பணிய வைக்கிறாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்டவர் தான் செங்கோட்டையன்.
ஸோ செங்கோட்டையனை வச்சுட்டு அவங்க அந்த நகர்வுகளெல்லாம் செய்கிறாங்க. ஓகே. உடனே எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்தங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு ரைடு நடந்ததெல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, உடனடியாக வந்து சந்திங்க. அதாவது என்ன அப்படின்னோம்னா, இந்த ஒரு விடயம் வந்துட்டு வெளியில் பரவலாக பேசப்பட்டது என்னென்னா, இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு மடம் சாமியார் அவருடைய சிவராத்திரி பூஜைக்கு வந்த அமித்ஷா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் இன்னும் சிலர்லாம் சந்திச்சாங்க, வேலுமணி இவங்கெல்லாம் சந்திச்சாங்க. அப்போ இந்த மாதம் இறுதிக்குள்ள நீங்க முடிவெடுக்கணும் கூட்டணியை பத்தி, இல்லாட்டி நாங்க வேற விதமான நடவடிக்கைகளெல்லாம் ஈடுபடுவோம்னு சொல்லி மிரட்டதாகவும், அதுதான் வந்துட்டு வீரமணி இவரையெல்லாம் கூட்டுக்கிட்டு போயிட்டு அவரை அவசர அவசரமாக சந்தித்தவருடைய நோக்கம் அப்படின்றாங்க. அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஒரு கூட்டணி அமையறதுக்கான சந்திப்பு இது அப்படிலாம் சொல்லலை. போனோம் தமிழ்நாட்டை பற்றிலாம் பேசணும் அப்படிலாம் அவர் சொன்னார். தமிழ்நாட்டை பற்றி பேசுறது ஏன் 3 கார் மாறி போய் பேசணும், அது கூட தெளிவாக சொல்லலை சார். ஆமாம், யாரை போய் சந்திக்க போறேங்கிறது இல்லை, யாரை போய் சந்திக்க போறன்றதே சொல்லலை அவர். அதுக்கப்புறம் சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டா, சந்திச்ச உடனே தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் 2026 வந்துட்டு என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ட்டார். ஸோ அது முடிஞ்சு போச்சு. அவர் அடுத்த நாள் வந்துட்டு என்ன சொன்னார், எங்களுக்கும் அஇஅதிமுகவுக்குமான அந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பு உரிய நேரத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு டைம்ஸ் நவ் சம்மிட்ல போயிட்டு அவர் பேசிவிட்டார். முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன அப்படின்னோம்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னன்னா, அதிமுகவில் ஒரு பிளாக் வந்துட்டு பிஜேபியோட கூட்டணி வைப்போம்னு சொல்றது, அது தங்களை காப்பாற்றிக்கிறது செட்டு. இன்னொரு செட்டு என்ன பண்ணுது, அஇஅதிமுக பாஜகவோட போயிட்டு கூட்டணி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட், ஜெயிக்க போறோமா? அப்போ ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம போட சட்டப்பேரவை தேர்தலே ஜெயிச்சிருக்கலாமே, ஒன்றும் இல்லையே அப்படின்ற அந்த கன்டென்ஷனில் அவங்க நிற்கிறாங்க. ஸோ கூட்டணின்னு இப்போ சொன்னோம் அப்படின்னோம்னா, இந்த வாரிங் குரூப்ஸ் இவங்களுக்குள்ள ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் வெளில வந்துச்சுன்னா அது ரொம்ப பிரச்சனை ஏற்படும் அப்படின்றதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அது சொல்கிற நேரத்தில் சொல்லிக்கலான்னு விட்டுட்டாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாரு அமித்ஷா, சீட் ஷேரிங் எவ்வளோ கொடுக்கறது என்ன அப்படின்றது. அண்ணாமலை அதுக்கு தான் கூப்பிட்டு பேசுனாங்க. அண்ணாமலை நீ விலகிக்கோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கூட 2ஆம் பட்சம் தான். எதெல்லாம் ப்ராஸ்பெக்டிவ் சீட்ஸ் நம்ம எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்றத வந்துட்டு அவங்க முக்கியமாக கருதுறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வட தமிழ்நாட்டில் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோடு அவங்க கூட்டணி வச்சும் கூட பெருசாக அவங்க ஒன்றும் சோபிக்கலை, எக்ஸப்ட் வேலூர். அங்கே தான் ஓரளவு குறைஞ்ச மார்ஜினில் வந்துட்டு அவர் சண்முகம் தோத்தார் பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும். வேறு எங்கேயுமே எதுவுமே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எதுலெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும், ஒன்று தென் மாவட்டங்கள், இன்னொன்று மேற்கு மாவட்டங்கள், இது 2 தான். அப்புறம் மற்ற இடங்கள்லாம் யாருக்கு பாசிபிலிட்டி இருக்குன்றதை பார்த்து அதை நம்ம பண்ணுவோன்ற அந்த இடத்துக்கு தான் அவங்க போயிட்டாங்க. இப்போ இதுக்கு எதுக்கு இப்போ அண்ணாமலையை நீக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீக்கிறது அப்படின்ற ப்ரொபோஸ் என்னன்னா, அதிமுகனால தான் பிஜேபி அதிமுக கூட்டணி முறிஞ்சது போலவும், ஸோ அவர் ஒரு அதிருப்தி ஆஸ்பெக்டா இருக்கிறதுனால அவரை தூக்கிட்டா உடனே அதிமுக கன்வின்ஸ் ஆகிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதுக்காக பண்ணக்கூடிய ஒரு நாடகம் தான் வந்துட்டு அண்ணாமலை. ஆனா இத அவங்க நினைக்கிறாங்களா இல்ல இவங்க சைடுல அதிமுக சைடுல இருந்து வைக்கப்பட்ட ஒரு டிமாண்டா? அதான் இவங்க எப்போ வச்சுட்டாங்க அந்த டிமாண்டை, இப்பதான் இவங்க அதை பத்தி பேசுறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த டிமாண்டுக்கு வந்துட்டு எந்த அர்த்தமுமே ஒன்றும் கிடையாது. ஸோ பண்ணிருந்தானே எப்போ பண்ணிருக்கணும், எப்போ பண்றது இல்லை. ஆனா இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ்க்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு, அவர் மிரட்டப்படுகிறாரா அப்படிங்கிறத எல்லாருமே சொன்னாங்க. சமீபத்துல கூட சேகர் பாபு அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த மிரட்டப்படுகிறாரா அப்படிங்கிறத ஏன் இந்த சூழல்ல கரெக்டா இப்பதான் மிரட்டப்பட்டு கூட்டணிக்கு கூப்பிடணுமா? 2023 கூட்டணி கிடையாதுன்னு சொன்னப்பவே இப்படியான மிரட்டல்களை விடுத்து கூட்டணிக்குள்ள வரவழைச்சிருக்கலாம்ல, ஏன் இப்ப மட்டும் யூஸ் பண்ணுன்றோம்? அது என்ன கொள்கை கூட்டணியா? அவங்களை பொறுத்த வரைக்கும் 26 என்ன பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு கடைசி நேரத்துக்கு கொண்டு போறது தான் எடப்பாடி ஸ்ட்ராட்டஜி. இந்த கடைசி நேரத்தில் கொண்டு போயிட்டு 20 சீட்டு கொடுக்கறதெல்லாம் வேணாம் அப்படின்றது தான் அமித்ஷானோட ஸ்ட்ராட்டஜி. எல்லாத்தையும் உறுதி பண்ணு, நீ உறுதி பண்ணலன்னா நான் என் வழியை பார்த்துக்கிறேன் அப்படி போறாங்க. ஸோ அதனால அது நடக்குது. அதான் நான் சொன்னேன், சுச்சுவேஷன் உருவாக்கப்படுது, அவங்களுடைய வெற்றிக்கான சூழலை அவங்க உருவாக்குறாங்க, அவ்வளவுதான். அதனால தான் கேட்டேன் சார், இது இவ்வளோ சீக்கிரமா பேசுறதுங்கிறது இந்த டைம்ல அவசியம் இருக்கு. ஆனா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 1 இயர் இருக்கு அப்படின்னும் போது விவகாரம் எல்லாமே நவம்பர் டிசம்பர் அந்த நெருக்கத்துல தானே சார் பேசுவோம். இல்ல நெருக்கத்துல பேசுனா அந்த அளவுக்கு அது நம்பகத்தன்மை ஏற்படுத்தாது. ஒரு வருஷம் இருந்து எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பெருசு அளவுக்கு கம்பெனி எல்லாம் பண்ணி மோடியை ஒரு 4 முறை வந்து பேச வச்சு, அமித்ஷா ஒரு 6 தடவை வந்துட்டு பேச வச்சு எல்லாம் பண்ணாங்க அப்படின்னோம்னா வந்துட்டு இவங்களுக்கு சாதகமா சூழ்நிலை மாறிவிட்டதுன்னு ஊடகங்கள்கிட்டலாம் சொல்லி, அப்புறம் டைம்ஸ் நவுசி ஓட்டர்லாம் வந்துட்டு கருத்து கணிப்பு எடுத்துட்டு நீங்கள்லாம் யாரும் அவரு தாங்க அப்படின்னு அவங்களாம் சொல்லி அதை போடணும் இல்லையா? இப்போ இவ்வளோ வேலைலாம் இருக்கு இல்லையா?
இப்ப நம்ம கல்யாணத்துக்கு மண்டபத்தால அந்த மாதிரி கதை இது, ம். வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இப்போதைக்கான அந்த ஒரு அவசியம் இருக்கு. அவங்க உருவாக்குறாங்க அவசியத்தை. ஓகே. அவசியம் இருக்கா இல்லையான்றது மக்கள்கிட்ட தானே போகணும். நீங்க மக்கள்கிட்ட வந்துட்டு பாஜக ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க ஏன் அதிமுக கிட்ட போயிட்டு விடுறாங்க? ஓகே. அப்ப கூட்டணி உறுதி அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அமித்ஷா அவர்களுடைய ட்வீட்ல இருந்து. பட் இந்த கூட்டணி திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்கோ இல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கோ இங்க தமிழ்நாட்டுல செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல சார்? அதுதான் ஏற்கனவே நிரூபணமான ஒரு விடயம் இல்லையா? பிஜேபியோட நான் சேர்ந்தோம், நான் ராஜா மாதிரி உலகிட்டு வந்தேன் கிரீடத்தோட. இப்ப கிரீடமே இல்லாத சாதாரணமா உலகிட்டு இருக்கிறேன்னு ஜெயக்குமார் சொல்றாரு. பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால அஇஅதிமுக ஒரு தொகுதியிலும் 40,000 to 50,000 வாக்குகளை இழந்தோம் அப்படின்னு சொன்னவர் தான் செங்கோட்டையன். இன்னைக்கு அவர் அப்படியே பிறண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவர் பேசுறாரு. இப்போ வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் யார் அப்படின்னம்னா, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ரோ பிஜேபியாவே அதிமுகவில் இருக்கிறவங்க. எப்படி ஓபிஎஸ் வெளில இருந்துட்டு இருக்காரு, டிடிவி தினகரன், அந்த மாதிரி இவங்கெல்லாம் அது சிவி சண்முகம்லாம் அங்கே போயிட்டு டெல்லியிலேயே இருந்து அவங்களோட சேர்ந்து அப்படியே ஒரு ஜோதி ஆகிட்டார். அவர் கூட எதிர்த்தவர் தான் முன்னாடி. இப்போ அவர் மாறிட்டார். தங்குதுறை அந்த மாதிரி மாறிட்டார். எல்லாம் தங்குதுறை, பொண்ணுதுறை, எல்லா துறையும் மாறிவிட்டாங்க. மணி எல்லாம் மாறிட்டாங்க. மணி எல்லாமும் மாறிடுச்சு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு சூழல், ஒரு நெருக்கடி வரும்போது கட்சி எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட இணைக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய நியாயம்னா, எங்ககிட்ட 22%, அவங்ககிட்ட 11%. ஸோ இது வந்துட்டு அப்படியே வந்துட்டு இப்படி வெற்றி பெற்றணும். அந்த பெர்சன்டேஜ் கணக்கு நீங்க ஏற்கலையா? 2024 வந்து அந்த ஒரு பெர்சன்டேஜ் கால்குலேஷன் இவங்களுக்கு 22% இருக்கு, இவங்களுக்கு 11 இருக்கு. அது ஒண்ணு சேர்ந்திருந்தா ஒருவேளை 2024 ஜெயிச்சிருக்கலாமே 15 சீட்டு வரைக்கும் அப்படிங்கிறது. அதாங்க இப்போ மக்கள் வந்துட்டு ஒரு கூட்டணியை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னம்னா அந்த கூட்டணி அமையும். அந்த கூட்டணியை வெறுக்கிறாங்கன்னும் போது தான் 2 கூட்டணியும் ஆகுது. ஓகே. இப்போ பாஜகவோட யாரெல்லாம் நின்னது? டிடிவி தினகரன் நின்னாரு, ஓ பன்னீர்செல்வம் நின்னாரு இல்லையா? அப்புறம் இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே அவர் நின்னாரு, அப்புறம் சண்முகம் நின்னாங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா பிஜேபி அலையன்ஸில் இந்த 4 பேர் தான் ரொம்ப முக்கியமாக அதிகமான ஓட்டு வாங்கி பிஜேபியினுடைய பர்சன்டேஜை தூக்குனது. அண்ணாமலையை தவிர, அண்ணாமலை, ராஜா இவங்க தவிர இவங்க 2 பேரும் சேர்த்து 9 லட்சம் ஓட்டு, 8 லட்சம் ஓட்டு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் இவங்க தான் பண்ணாங்க. மற்ற வேறு எந்த இடத்துலையும் எதுவும் இல்லை. 1 லட்சம் ஓட்டு, 1.25 லட்சம் ஓட்டு, நாம் தமிழருக்கு மேலே கீழே இப்படி தான் பிஜேபியினுடைய ஓட்டு ஸ்ட்ரென்த்து. 13 இடத்துல டெபாசிட் இருந்த கூட்டணி தானே அது. அதிமுக 7 இடத்துல டெபாசிட் இருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு இப்போ ஒன்றா சேர்றாங்க. ஸோ இந்த இந்த பாஜக ஒரு வெற்றிகரமான கூட்டணி அமைக்கிறதுக்கான ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது. அதனுடைய எந்த கொள்கையுமே இங்கே வெற்றி பெற்றதில்லை. அவங்களும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை. மோடி அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யலை. அதனால ஒன்றா இருந்தாங்கன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு எப்படி அப்படின்னா அது ஒரு விதமான மித்து. அது நிரூபிக்கப்படும் போது பாஜக கூட்டணியை விரும்பாதவங்க ஒரு சிலர் இருக்காங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி உட்பட அவரும் அடங்குவார் அப்படின்ற மாதிரி தான் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்ப அதன்படி பார்க்கும்போது கூட்டணி வைக்கிறது மூலமா நமக்கு கணிசமான வாக்கு வங்கி குறையும்னு தெரிஞ்சுமே கூட்டணி வைக்கிறாங்களா? தங்களை காப்பாத்திக்கிறது தானே இதில் அவங்களுடைய மோட்டிவ். ஓகே. இப்போ வேலுமணி, தங்கமணி இவங்களுக்கெல்லாம் பிஜேபியோட கூட்டணி போனால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னா, அப்போ இவங்க வந்துட்டு போன அசெம்பிளி தேர்தலுக்கு அப்புறம் மக்களவை தேர்தலில் போயிருக்கணுமே. இவங்க அது தெரியாது, ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது உங்களுக்கு. பிஜேபிக்கு இவ்வளோ வாக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, நம்ம அவங்களோட வச்சுக்கிட்டா நம்ம ஒரு 10 இடங்களை ஜெயிக்கலாம். அவங்க சொல்கிறாங்களே பிஜேபியோட சேர்ந்தாங்க. எந்த தொகுதியில் ஜெயிச்சிருப்பாங்க? கோயம்புத்தூர், நீலகிரிஸ், அவ்வளோதான். மற்ற இடங்கள்லாம் இவங்க 2 பேரும் சேர்த்து வாங்கினதை விட திமுக கூட்டணி கட்சிகள் வந்துட்டு நிறைய ஓட்டு வாங்கியிருக்கு. அதே மாதிரி ஒன்றா நின்று இருந்தாங்கன்னா அதிமுக விடுற ஓட்டு கூட எழுதிருக்காரு. ஏன்னா பிஜேபி வந்துட்டு இங்கே வந்துட்டு மக்களுடைய சாய்ஸ் எந்த விதத்துலையுமே கிடையாது. அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ இவர் ஒரு 3.5 லட்சம் ஓட்டு, தினகரன் ஒரு 3 லட்சம் ஓட்டு, சண்முகம் ஒரு 3.25 லட்சம் ஓட்டு, ஐஜேகே தலைவர் ஒரு 3 லட்சம் ஓட்டு, இப்படி எல்லாம் இவங்கெல்லாம் ஓட்டு வாங்கினதை வச்சு தான் இவர் 11% அப்படின்றாரு. தவிர அவங்களுக்கு அதே 5-6% ஓட்டு தான் மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அண்ணாமலையினுடைய அந்த பேச்சு, செயல்பாடு, அவருடைய சத்தம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஆதரவு தளத்தை உருவாக்கிட்டு தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு
மேசிவாக நாங்கள் தான் 3வது பெரிய கட்சி அப்படிலாம் சொல்கிறதுலாம் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ மீண்டும் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க என்டிஏ தமிழகத்தில் அப்படிங்கிறதுனால நம்ம இதை பற்றி பெருசாக விவாதிச்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ 2 மாதத்துக்கு முன்னாடியோ அதிமுக தாவேகா கூட்டணி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கிறது அதிமுகவுக்கு ஒரு சரிவை தான் ஏற்படுத்தும், வாக்கு வங்கியில் பெருசாக எந்த வித்தியாசமும் இருக்காது அப்படின்னா தாவேகாவோட கூட்டணி வச்சிருந்தா அது என்ன மாதிரி இருந்திருக்கும்? விஜய்க்கு அது சரிவாக இருக்கும். ஓகே, அதிமுகவுக்கு பலமாக இருந்தது. அதிமுகவுக்கு பலமாக இருந்திருக்கும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு எதிர்கட்சி 2 பேருமே வந்துட்டு திமுகவை எதிரியாக வைக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஓகே, ஆனால் ஒரு ஊழலை பிரதானப்படுத்தி புதுசாக வந்த கட்சி ஒரு மாற்று அரசியல் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விஜய் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சரி அவங்க எதையுமே வெளிப்படுத்தலை, அதனால இவங்க போனாங்க பேசுனாங்கன்ற விஷயத்தெல்லாம் பேச வேண்டாம். ஏன்னா யாரும் ஒத்துக்க போகிறது இல்லையா. டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திக்கிறது என்ன கட்டடம் பார்க்க போகிறேன் அப்படின்னாரு. கட்டடத்தை இங்கேருந்து போய் டெல்லியில் போய் இறங்கி தான் பார்க்கணுமா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு காது குத்துவாங்க எல்லாம். ஸோ அதனால் அவங்க சொல்ல போகிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னோம்னா, விஜய் போயிருந்தார் அப்படின்னோம்னா அங்கே வந்துட்டு அது அமித்ஷா ஒரு எடப்பாடிக்கு தான் பெனிஃபிட் ஆயிருக்கு, விஜய்க்கு வந்து பெனிஃபிட் ஆயிருக்கு. இல்லை அதுதான் கேட்குறேன், அந்த பெனிஃபிட்டை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது வெறும் வாக்கு வங்கியில் மட்டும் கணிசமாக அதிகமான சீட்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ். ஓகே, அப்போ கூட சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்காது. அவர் எப்படிங்க இவர் சிஎம் ஆக்குவாரு? எடப்பாடி எப்படி விஜய் போய் சிஎம் ஆக்குவாரு? இல்லை, எடப்பாடி அவர்களையே கூட சொல்றேன் நான். அதான் சொல்ல வரேன். அது வேண்டாம், எடப்பாடி நினைச்சு பார்க்கலாம், பட் அது கஷ்டம். அது இப்ப விஜயனுடைய வார்த்தை எடுபடாது. இதுக்கு ஏன் ஒரு கொள்கை மாநாட்டுன்னு வைக்கணும்? அவர் கொள்கை மாநாட்டு தானே சொன்னார் அக்டோபர் 27. என்ன கொள்கை? திமுக எதிரி, என்ன ஊழல், சுயநலம், குடும்ப அரசியல், இங்க எதுவுமே இல்லையா? அதில் அதிமுக இல்லையா? இல்லாட்டி எப்படி மடக்கிறாங்க பிஜேபி அவங்கள? ஸோ முதிர்ச்சியற்ற ஒரு அரசியல் இவங்க முன்னெடுத்தது. ஸோ அதை எப்படி ஏற்றுக்குவாங்க ஜனங்க? ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே, இப்போ பாஜகவுடைய கூட்டணியை பொறுத்து பேசுறதை தவிர்த்துட்டு அண்ணாமலை அவர்களுடைய தலைமை இங்கே இல்லை அப்படின்னா கூட்டணிக்கு இன்னும் ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றது அண்ணாமலை எப்படி ஏற்றுக்க போறாரு? எப்படி இல்லை, அண்ணாமலையெல்லாம் பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, கட்சியோ தலைவரோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு சூழலில் தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு பலி கொடுப்பாங்க. இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் குலசாமி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி பலி கொடுக்கறதுக்கு அண்ணாமலை பலி கொடுக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இல்லாட்டி அண்ணாமலை நீடிச்சிருப்பாரு, அவரை தூக்கிட்டு நயனார் நாகேந்திரன் கொண்டு வராங்க. அவ்வளோதான். ஓகே ஓகே, அப்போ நயனார் நாகேந்திரன் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்றீங்களா? இல்லை, ஆப்ஷன் இல்லைங்க அவங்களுக்கு. அவர் வந்துட்டு எப்படி ஆப்ஷன்னா, ஒரு பாலிடிக்ஸ்ல ரொம்ப நாளாக இருந்தவர், அனுபவசாலி. அதனால அவர் வந்துட்டு ரொம்ப வாயும் கொடுக்க மாட்டாரு. அதே நேரத்தில் அவர் ஒரு அரசியலை வந்துட்டு ஒரு திறமையோட பண்ணுவார், சகாசிட்டி. அதாவது ஒரு திறமையோட எல்லாத்தையுமே கையாளுவார், பேசுவார். அவரது வேற மாதிரி இருக்கும். அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக மாநில தலைவராக இருந்து மாற்றினாங்க அப்படின்னா அதனால எந்த ஒரு பயனும் இல்லை, இம்பாக்ட் ஒன்றும் ஆகாது. பாஜக பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் எதுவும். ஓகே ஓகே, ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஃபோர்ஸ் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குமா? டிஃபென்ஸ். இப்போ வரக்கூடியவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி லீடர்ஷிப்பை கொடுக்கலாம். அண்ணாமலை மாதிரி வேலைக்கு கொண்டு சொல்லிட்டு மாற்றிக்கிறது. அதாவது ஒரு களத்தை இவர் ஒரு இஷ்யூ எடுத்து சொல்கிறாரு, அண்ணாமலை எடுத்து பேசுகிறாருன்னா அந்த இஷ்யூவில் வந்துட்டு இவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்குது. இப்போ கச்சத்தீவு, மீனவர்கள் பிரச்சனை, அண்ணாமலை நினச்சா தீர்த்து இருக்கலாம். அண்ணாமலை மோடி நினச்சா ஒரு நிமிஷத்து வேலை. ஓகே, ஏன் அப்படின்னா எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறவங்கள வந்துட்டு நீங்கள் அடிக்கக்கூடாது, தடுக்கக்கூடாது, கைது பண்ணக்கூடாது, ஃபைன் போடக்கூடாது. ஏன்னா மீன் வந்துட்டு உங்களது இல்லை, மீன் கடலுது. மீனவன் வந்துட்டு நீங்கள் எல்லை வகுக்கிறதுக்கெல்லாம் உங்கள் நாடெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாரம்பரிய மீன்பிடி உரிமை இதெல்லாம் தெரியாதா மோடிக்கு? இதை சொன்னார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே பிடிங்க, நாங்கள் வந்துட்டு அங்கே பிடிச்சிக்கிறோங்க போ, அவ்வளோதான். ஆனால் அப்படி செய்யலையா இவங்க? அப்போ யார் இவங்களுக்கு ஓட்டு போடுவா? விவசாயம் நீங்கள் கண்டுகிட்டு இருக்கீங்களா? கிடையாது. தொழிலாளர்களுக்கு கிடையாது, பெண்களுக்கு கிடையாது. அப்போ எப்படி அவங்க வந்துட்டு போயிட்டு பிஜேபிக்கு ஓட்டு அப்படி சொல்கிறது என்னது? இது நான் சொன்னேன், எதுக்குடா இந்த மாதிரி மித்து? எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேசிட்டு இருக்கிறீங்க? ஒரு அடிப்படையை நீங்கள் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும். புரியுது. இப்போ நீங்கள் இந்த பேட்டி எடுக்கிறீங்க, என்னதை வந்துட்டு ஒரு 50,000-60,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னோம்னா எனக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருந்ததுன்னா தான் பார்ப்பாங்க. புரியுதுங்களா? இல்லாட்டி எப்படி பார்ப்பாங்க? அப்போ அந்த மாதிரி பாஜகவுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்குது தமிழ்நாட்டில்? சொல்லுங்கள் பார்ப்போம். இவங்கள ஆட்சியில் தமிழனுக்கு வேலை கிடைச்சிருக்குதா? இல்லை. தமிழ்நாட்டில் விவசாயத்துக்கு தான் நன்மை கிடைச்சிருக்குதா? இல்லை. அது ஒழிக்க பார்த்தாங்க, அதான் உண்மை. இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைச்சிதா? இல்லை. தமிழ்நாட்டுக்கு திட்டம் கிடைச்சிதா? இல்லை. ரயில்வேக்கு 1 ரூபா ஒதுக்குனாங்க,
இதெல்லாம் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ம். சாமர்த்தியம் அவங்க அப்படி ஓட்டு போடுவாங்களா? ஃபூலிஷ்னஸ். அவங்களுடைய எதிர்பார்ப்புன்றதெல்லாம் வந்துட்டு காணல் நீர், அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தான் நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அரசியல் வந்துட்டு அது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நதி. இதெல்லாம் படகு. இவங்கெல்லாம் சரியாக துடுப்பு வச்சுட்டு ஒழுங்காக போட்டாங்கன்னா போய் சேருவாங்க. இல்லாட்டி எங்கனாவது ஒரு இடத்துல இடிச்சுட்டு படகு முடிஞ்சு இவங்களும் காண போயிடுவாங்க. இந்த இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புதுசாக ஒரு கட்சி வருது அப்படின்னா அது ரொம்ப பொட்டன்ஷியலி, அதாவது கொள்கை, பிரச்சனை, அதுக்கான தீர்வு, இதில் எல்லாத்துலையும் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு தலைமையுடைய கட்சி தான் இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே நிலைக்கும். இதை வந்துட்டு விஜய் உட்பட எல்லாரும் உணரணும், இல்லாட்டி அது நடக்காது. ஓகே, நிச்சயமா சார். தொடர்ந்து பேசுவோம். நேரத்திற்கு நன்றி சார். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.